அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்கிறேன். காக்கும் காரங்கள் புண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. எங்களை ஒவ்வொரு நாளும் வேலையடைத்து பாதுகாக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, ஆபத்து கிட்டி வரும்போதும் நெருக்கங்கள் சூழ்ந்து வரும்போதும் எங்களை சூழ பாளையமிறங்கி பாதுகாக்கிறீங்க. அதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் நம்முடைய 3-4 வசனங்களை படிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். வாசித்த இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அவர் யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஒரு மனுஷன் கர்த்தரை உறுதியாக நம்பும்போது அல்லது அவரை உறுதியாக பற்றி கொண்ட மனதோடு கூட அவரை நம்பும்போது ஆண்டவர் அந்த மனுஷனை பூரண சமாதானத்தினாலே காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நமக்கு ஒரு பூரண சமாதானம் என்பது வேறு எங்கேயுமே கிடைக்காது. அந்த சமாதானம் எங்கே இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கிறது. பிலிப்பியர்களின் நிறுவனம் 4-6-7 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பூமியில் நம்ம எப்பொழுதும் பூரண சமாதானத்தோடு நம்ம வாழணும் அப்படி சொன்னால் நம்ம கவலைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவ மேலே வைத்து விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தினால் நம்முடைய இருதயத்தில் அந்த மேலான பூரண சமாதானம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் நிரந்தரமாக தங்கி இருக்கும். அநேக மனிதர்களுக்குள்ளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமாதானம் இல்லாமல் தான் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சமாதானத்தை எங்கே தேடினா கிடைக்கும்? எங்கேயுமே கிடைக்காது. பூமியில் நீங்கள் எங்கே தேடினாலும் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனிடத்தில் மாத்திரம்தான் நமக்கு நிரந்தரமான ஒரு நித்திய சமாதானம் உண்டு. அந்த சமாதானத்தை இயேசு நமக்கு வாக்கு பண்ணுறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட அந்த மெய்யான சமாதானம்
அல்லது அந்த பூரண சமாதானம் எங்கே கிடைக்கும்னு நீங்கள் பல விதத்தில் இன்றைக்கி யோசித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தந்து உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் அந்த சமாதானத்தை இன்றைக்கி எதிர்பார்க்குறீங்களா? இந்த சமாதானம் வேணும்னு நீங்கள் ஆண்டவரை தேட முன் வருவீங்களா? வந்து பாருங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்ம இருதயத்தை காக்கும். சமாதானம் இல்லாத உலகத்தில் இன்றைக்கி மனிதர்கள் சஞ்சலப்பட்டு கண்ணீர்லையும் வேதனையிலையும் வாழ்ந்து ஏன் வாழணும்னு சொல்லி வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஏராளம் உண்டு. நீங்களும் கூட அப்படி சிந்திச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, உன் இருதயத்தில் என்னுடைய சமாதானத்தை நிரந்தரமாக தருவேன். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் பரமேறி போகிறதுக்கு முன்னே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு யோவானில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்தில் இந்த சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்குற யாராகிலும் உள்ளத்தில் சமாதானம் இல்லாமல் துக்கப்பட்டு புலம்பிக் கொண்டு கதறிக்கொண்டு கலங்கி கொண்டு வாழ்க்கையை வெறுத்து போன சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் உங்கள் பூரண சமாதானம் உங்கள் பிள்ளைகளை ஆளட்டும், குடும்பங்களை ஆளட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையை ஆளட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான அந்த சமாதானத்தை உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.